நடிகர் சங்க தேர்தல்ல பல பிரச்சனைகள் இருக்கிற நிலையில விஷால் அணியினர் சரத்குமார் அணியினர் மேல பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. இது எதுக்குமே சரத்குமாரோ ராதா ரவியோ ஒரு முழுமையான பதில கொடுக்கல. விஷால் அணியினர் இந்த தேர்தல்ல போட்டியிடுறது உறுதியாயிருக்கு. தேர்தலுக்கான வேலைகளையும் அவங்க மும்மரமா செஞ்சுட்டு வராங்க. விஷால் அணியில இருந்து யார் யார் எந்தெந்த பதவியில போட்டியிடுறாங்கன்றதையும் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த பட்டியல் நமக்கு பிரத்யேகமா கிடைச்சிருக்கு. அதை இப்போ பார்க்கலாம். நடிகர் விஷாலின் அணியில் யாரெல்லாம் போட்டியிட போகிறார்கள் என்கிற உத்தேச பட்டியலும் வெளியாகியிருக்கிறது. தலைவர் பதவிக்கு ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதை போல நடிகர் நாசர் முன்னிறுத்தப்படுகிறார். துணைத் தலைவர் பதவிக்கு நடிகர் பொன்வண்ணனும் அதே போல நாடக நடிகர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் விதத்தில் நாடக நடிகரான MP விஸ்வநாதனும் முன்னிறுத்தப்படுகிறார்கள். ஏற்கனவே அறிவித்ததை போல செயலாளர் பதவிக்கு விஷால் போட்டியிடுகிறார். பொருளாளர் பதவிக்கு நடிகர் கருணாஸ் முன்னிறுத்தப்படுகிறார். செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு நடிகர்கள் ஆர்யா, ஜீவா, ராஜ்கிரண், கார்த்தி, அஜய் ரத்னம், தளபதி தினேஷ் ஆகியோரும், மூத்த நடிகர்களும் இயக்குநர்களுமான R சுந்தர்ராஜன், சுந்தர் சி ஆகியோரும், நடிகர்கள் ஜான் விஜய், நிதின் சத்யா, ராஜேஷ், சங்கீதா, சோனியா வெங்கட், குட்டி பத்மினி ஆகியோரும், நாடக நடிகர்களான மதுரை காளிமுத்து, துரைராஜ், ரத்னப்பா, மன்னார்குடி காமராஜர், ஜெரால்ட், முத்துகிருஷ்ணன், ஈரோடு சந்திரன், சேலம் கலீலுல்லா ஆகியோரும் நிறுத்தப்படுகிறார்கள். உத்தேச பட்டியலான இது விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தெரிகிறது.